வணக்கம். நம்ம மடித்தோட்டத்தில் தொழு உரம் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி அதை பவுடர் பண்ணி வச்சுருப்போம். அதை நம்ம செடிகளுக்கு மண்ணில் போட்டு விடுவோம். ஆனால் நான் இப்படி தான் இப்போ வெயில் டைம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சீக்கிரமாக செடிகளுக்கு அந்த சத்துக்கள் போய் சேரணும்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, நைட்டே நம்ம அந்த தொழு உரம் ஆட்டு எரு மாட்டு எரு 2 ஒன்றா கலந்து தான் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். அதை தண்ணியில் நைட்டே ஊற வச்சிடுறது. நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற வச்சுட்டு அதை மறுநாள் வடிகட்டி டைரெக்டாக அப்படியே நம்ம செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்தா செடிகள் எல்லாம் காஞ்சி போயிடும். அதாவது அதனோட ஹீட்டு தாங்காமல் செடிகள்லாம் கருகிடும். இந்த மூக்கிரட்டை கீரை வேறு ஒரு தொட்டியில் வெறும் குச்சி குச்சியாக மட்டும்தான் இருந்தது. ஏன்னா அதில் போதிய இடம் பத்தலை. அதனால் தொட்டியை ரீபார்ட் பண்ணலான்ட்டு அதில் எடுக்கும்போது ஒரு 6 வேரோட 6 பகுதியாக பிரிஞ்சு இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக நட்டி வச்சுருந்தேன். இப்போ 2 வாரம் கழித்து பார்த்தா அது நல்லா தளன்னு நல்லா பச்சை பசேர்னு நிறைய துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தொட்டிலையும் அதே போல் நான் வச்சது எல்லாமே துளிர் விட்டுருக்கு. புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது, செரிமான கோளாறு, மலச்சிக்கல், சரும நோய், இரத்த சோகை எல்லாத்துக்குமே இந்த மூக்கிரட்டை கீரை அவ்வளவு நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தொழு உரத்தில் தண்ணியை வடிகட்டி வச்சுருந்தோம். அந்த தண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, நான் 1 கப்பு அதில் ஊற்றி அது கூட இது 10 லிட்ரு பக்கெட்டு பெயிண்ட் பக்கெட்டில் அதில் தண்ணி கலந்து நம்ம மண்ணுக்கும் இலைகள் மேலேயும் தெளிக்கும் போதும் மண்ணோட வளம் கரிம மண்ணாக அது மாறி உங்களுக்கு மண்ணோட ஈரப்பதத்தை தக்க வச்சு கொடுக்கும். ஆட்டு எரு அவ்வாண்டுன்னு சொல்லுவாங்க. மாட்டு எரு மறு ஆண்டுன்னு சொல்லுவாங்க. மாட்டு எருவில் இருக்கிறது போல் ஆட்டு எருவில் 2 பங்கு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல சத்தும் நுண்ணூட்ட வளத்தை பெருக்கி கொடுக்கறதுக்கும் நமக்கு ஆட்டு எருவும் நமக்கு முக்கியம். அதனால் ஆட்டு எரு நம்ம டைரெக்டாக போடுறத விட இது மாதிரி நம்ம ஒரு நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம கொடுக்கும் பொழுது அதனோட தாக்கம் அதாவது அதனோட வெப்பம் அதிகமாக நமக்கு செடிகளையோ மண்ணிலையோ போய் தாக்காமல் அதிகப்படியான நம்ம மாட்டு எரு ஆட்டு எருலாம் போட தேவையில்லை. ஓரளவுக்கு நம்ம ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம இது போல் கொடுத்தாலே இலைகள் எல்லாம் பச்சை பசேர்னு நமக்கு நிறைய பூக்கள் எடுத்து காய்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கும். ஆட்டு எருவை நம்ம முறையாக பயன்படுத்தினாலே நமக்கு களைச்செடிகள்லாம் ரொம்ப வளராது. களைச்செடிகள் அதிகமாக வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம செடிகளுக்கு தேவையான காய்கறி செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் சீக்கிரம் போய் சேராது. அதனால் களை செடிகள்லாம் இருந்ததுன்னா அப்பப்போ பார்த்து அதெல்லாம் எடுத்துருங்க. அதே மாதிரி இலைகள் எல்லாம் நமக்கு கொடி பிடிச்சி மேலே போனதுக்கப்புறம் கீழே இருக்க இலைகள்லாம் பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். அதில் நோய் தாக்குதலும் ஏற்படும். பூச்சிகள் இலைப்புழு இது மாதிரி வரும். அதெல்லாம் பார்த்து நம்ம அப்பப்போ கட் பண்ணி விடணும். அதே போல் நமக்கு ஒரு செடி வளர்ந்து வரும்பொழுது அந்த செடி 1 அடிக்கு இல்லை 2 அடி காய்கறி செடிகள்லாம் வளர்ந்துச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணி விட்டு அதில் கற்றாழையை சிறு துண்டுகளாக நம்ம கட் பண்ணி வைக்கும்போது நமக்கு நிறைய பக்க கிளைகள்லாம் கிடைக்கும். எந்த ஒரு செடியுமே நம்ம கொடி செடினாலும் சரி, செடியாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, கொடி வகை காய்கறிகள்லாம் கொடி பந்தலை தொட்டதுக்கப்புறமா நம்ம பக்க கிளைகள்லாம் வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் பக்க கிளைகள்லாம் வர ஆரம்பிக்கும். மேலே கீழே இருக்க பக்க கிளைகள்லாம் நம்ம கட் பண்ணி விடணும். ஏன்னா மேலே போய் கொடி பிடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம அந்த பக்க கிளைகளில் கட் பண்ணும்போது நிறைய பக்க கிளைகள் நமக்கு உருவாகும். இது வெண்டைக்காய் செடி. இந்த வெண்டைக்காய் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக சில காம்புகள் இருக்கும். அந்த காம்புகள் நுனியிலையும் பார்த்திங்கன்னா பூ எடுத்து காயும் இருக்கும், பிஞ்சும் இருக்கும். அதனால் நான் கீழே இருக்க காம்பெல்லாம் வெட்டி விட்டுருப்பேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணணும். இவ்வளோ உயரம் நம்ம வளர விட்டுருக்கவே கூடாது. இப்போ கீழே பார்த்திங்கன்னா நிறைய இலைகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கீழே நிறைய அந்த கிளைகள்லேயும் நிறைய சின்ன சின்னதாக பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்தில் 1-2 கிளைகளை மட்டும்தான் கட் பண்ணேன். நடுவில் இருந்த ஒரு கிளையை நான் விட்டுட்டேன். அதனால் அது ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. இந்த செடி பார்த்திங்கன்னா அரளி செடி. இது நான் இன்னும் கட் பண்ணவே இல்லை. பூக்களோட சைஸு சின்னதாகிக்கிட்டே வருது. இதை நம்ம நல்லா கவாத்து பண்ணி விடணும். ஏன்னா இந்த செடி வச்சு 1 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி. இந்த தக்காளி செடியிலையும் தக்காளி காய்ப்பு முடிய போகுது. இன்னும் ஒரு வாரம் போல் இருக்கும். ஒரு 4 தக்காளி இப்போ ஒரு பழுத்திருக்கு. இன்னும் ஒரு 4-5 தக்காளி போல் தான் இருக்கும். ஏன்னா இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் ஏற்கனவே நமக்கு
நெல்லிக்காய் இருக்குது, நெல்லிக்காய் மரம் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதையும் நம்ம கவாத்து பண்ணி விட்ருக்கோம். அது கூடவே இன்னும் கருவேப்பிலை செடி வேறு அது கூட இருக்குது உள்ள கீழே. அது அந்தளவுக்கு வளரவே இல்லை, ஒரு அடி கூட இன்னும் வளரலை, அரை அடி போல் தான் இருக்குது. அதனால் இது கூட எக்ஸ்ட்ரா நம்ம மண் கொட்டிட்டு அடுத்து இந்த தக்காளி எடுத்ததுக்கப்புறமா என்ன செய்கிறதுன்னு பார்க்கணும். இந்த செடி பார்த்திங்கன்னா மல்லி, இது வெறும் மல்லி மட்டும் ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்குது. இதில் இன்னும் நிறைய கிளைகள்லையும் நம்ம கவாத்து பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இதில் பழைய இலைகள்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா டார்க்காகவும் கீழே வந்து ஒரு மாதிரி அடர்த்தியாகவும் அந்த மொரமொரப்பாக இருக்கும் அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா. நம்ம அந்த இலைகளையும் நம்ம உருவி விடணும். அப்போ தான் நிறைய புது புது துளிர்கள் எடுத்து நிறைய பூக்கள் வைக்கும். இப்போ எல்லாமே சின்ன சின்ன பூக்களாக இருக்குது. அதே மாதிரி பூக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முனையில் இருக்க இடத்த நம்ம கட் பண்ணி விடணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல அதுக்கப்புறம் அதனோட வளர்ச்சி இருக்காது. அதனால் அதையும் கட் பண்ணி விடணும், இலைகளையும் உருவி விடணும். ஏன்னா ஒரே ஒரு தொட்டியில் ஒரு செடி இருக்கும்போது அதனோட வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்கும். நிறைய பூக்கள் எடுத்து பூக்க ஆரம்பிக்கும். நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா மல்லி வந்து ஒரு நாளைக்கு பூ எடுத்ததுன்னா அது ஒரு முழத்துக்கிட்ட பூ வந்து நமக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு பூக்கள் வந்து நிறைய பூத்திருந்தது அப்போ. இப்போ அந்த செடி வந்து அதே செடி தான் இது. ஆனால் நான் இன்னும் நல்லா கவாத்து பண்ணி விடணும். கவாத்து பண்ணி விட்டோன்னா இப்போ நமக்கு வந்து மல்லி சீசன் ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு நிறைய வந்து பூக்கள் எடுக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரே ஒரு செடி தான் இருக்குது இந்த தொட்டியில். அதனால் நல்ல நிறைய பூக்கள் வைக்கும். சரியான நேரத்தில் நம்ம காலையிலையும் சாயந்தரமும் நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றுறது. ஏன்னா இப்போ வெயில் டைம், நம்ம கண்டிப்பாக ஈவினிங் ஒரு டைம் நம்ம வந்து தண்ணி அட்லீஸ்ட் தொட்டியில் செடிக்கு மண்ணில் ஊற்றலைன்னா கூட இலைகள் மேலேயாவது ஸ்ப்ரே பண்ணி விடணும். இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே கூட போதும். அதுக்கு தேவையான இது ஹீட்டெல்லாம் குறைஞ்சி மண் வந்து ஹீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மூடாக்கெல்லாம் போட்டு வைக்கணும். இனிமேல் மூடாக்கு போட்டு வச்சோன்னா தான் மேல் மண் காயாமல் ஒரு ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் செடிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த கஸ்தூரி வெண்டை செடியும் பார்த்திங்கன்னா 2 பக்கெட்டில் தான் இருக்குது, 2 தொட்டியில் தான் இருக்குது. இதனோட காய்ப்பும் இப்போ முடிய போகுது. அதனால் நம்ம கட் பண்ணி இந்த செடியவே ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் நம்ம கட் பண்ணி விட்டதுனால காம்புகள்லாம் வந்து கூட காஞ்சி போயிடுச்சு. சில இடத்துல பார்த்திங்கன்னா காம்புகள் காஞ்சிருக்கும். இன்னும் வந்து நம்ம கட் பண்ணி விடணும். ஆனால் கீழே வந்து அடிப்பாகத்தில் நிறைய வந்து துளிர் விட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம கட் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. ஒரு செடியில் ஒரு 5 வெண்டைக்காயாவது நமக்கு வந்துடுது. அதனால் இன்னும் இந்த செடியை வந்து நான் கட் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஆனால் காஞ்சி போன அந்த காம்புகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு பார்க்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா துளிர் விட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இதில் நம்ம உரத்தையே போட்டு அப்படியே நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னா இன்னும் ஒரு மாதமோ 2 மாதத்துக்கோ நமக்கு இந்த செடியே அப்படியே நமக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம தேவையான நேரத்தில் கரெக்டாக தண்ணி ஊற்றி நம்ம காய்கறி வேஸ்ட்டு கழிவுகளை கொடுக்கணும். நம்ம இது போல் ஊற வச்ச தண்ணியை இந்த மாதிரி வந்தீங்கனாலே உங்களுக்கு மீன் அமிலம், அப்புறம் முட்டை கரைசல், மஞ்சள் தண்ணி இதெல்லாம் நம்ம மாற்றி மாற்றி ஒரு வாரத்தில் ஒரு நாள் வேணால் நம்ம வெறும் தண்ணியை ஊற்றலாம். மற்ற நாள்லாம் நம்ம ஏதாவது ஒரு தண்ணி நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிற மாதிரி ஊற்றிக்கிட்டே தான் வரணும். இது போல் நம்ம ஒவ்வொரு செடிகளையும் எந்தெந்த செடி வந்து நமக்கு காய்கள் கொடுக்கலன்னு சொல்லி பார்த்து ரீபாட் பண்ணி அந்த செடிகளோட வளர்ச்சியவும் அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்களையும் நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா தான் வெயில் டைமில் நமக்கு தேவையான காய்கறிகளோ கீரைகளோ நமக்கு கிடைக்கும். மழை டைமில் கீரை வந்து நல்லா வராது அந்தளவுக்கு. நமக்கு வெயில் டைமில் நல்ல கீரைகள் வரும். அதனால் இனிமேல் எல்லா தொட்டிலையும், அதாவது பெரிய பெரிய தொட்டிகள்லாம் 18x18, 18x15, 24x20 இந்த தொட்டிகள்லாம் நம்ம வச்சுருக்க செடிகளுக்கு ஓரத்திலேயே நம்ம கீரைகளையும் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி கீரைகளை போட்டு வைக்கும்போது நமக்கு வாரத்துக்கு ஒரு 2-3 நாளைக்கு கீரைகள் கிடைக்கும். இந்த மூக்கீரட்டை கீரை பாருங்கள், இது அவ்வளவு உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச கீரை. சிறுநீரகத்தில் இருக்க கற்களை கரைக்கக்கூடியது. செயலிழந்த சிறுநீரகத்தையே செயல்பட வைக்கிற அளவுக்கு இந்த கீரையோட மகத்துவம்.